அனைவருக்கும் வணக்கம். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வே. ஈஸ்வரன் அவர்கள் இன்னைக்கு நாட்டில் முக்கியமான பிரச்சனை நீட் தேர்வு. அதை பற்றி மக்களோடு ஒரு சிறிய விவாதம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்லதே நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, எந்த தற்கூறு இப்படி சொன்னது? ஒரு ஐபிஎஸ்ங்கண்ணே. ஒரு தற்கொலை சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதை சொல்கிறது வெட்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட் போர்டில் எக்ஸாம் எழுதுகிறாங்களா, சிபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதுகிறாங்களா? ஸ்டேட் போர்டில் தான் எழுதுகிறாங்க. சரி, நீட் தேர்வு சிபிஎஸ்சி அடிப்படையில் கேட்குறாங்க. இந்த பையன் ஸ்டேட் போர்டில் படிக்கிறான். அப்போது ஸ்டேட் போர்டில் படிக்கிற பையனுக்கு நீட் தேர்வு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, இருக்காதா? அண்ணே, நிச்சயமாக கஷ்டமாக இருக்குங்கண்ணே. இந்த மரமண்டைக்கு இத்தனை ஆண்டு காலமாக தெரியலையாண்ணே, நிச்சயமாக கஷ்டமாக இருக்குண்ணே. சரி, அப்போ கஷ்டமாக இருக்குதுன்னா எப்படி அவனுக்கு நன்மையாக இருக்க முடியும்? அவன் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸை எப்படி அவனால் அட்டன் பண்ண முடியும்? சரி, இன்னொன்று பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறான் அப்படின்னா எத்தனை பேர் போகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நீட்டேவே எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்தி ஃபஸ்ட் டைம் நீட் ஜெயிச்சு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறவன் 35% தான். 65% ஆஃப் த ஸ்டூடெண்ட் 2-3 முறை பரீட்சை எழுதி போகிறான். நான் கேட்குறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஒரு தடவை போய் எழுதுறதே அவனுக்கு சிரமம், அதுக்கே அவனுக்கு காசு கட்ட முடியல. இந்த நிலைமையில் 3 வருஷம் அந்த குழந்தை எப்படி காசு கட்டி அந்த நீட் தேர்வை எழுத முடியும்? மன உளைச்சலுக்கு ஆளாகி, மன அழுத்தத்துக்கு அந்த இளைஞன் ஆளாகி, என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. சரி, இப்போது இந்த நீட் தேர்வில் 98% ஸ்டூடெண்ட் கோச்சிங் கிளாஸ் போகிறான் ஜெயிச்சவங்களில். 2% தான் கோச்சிங் இல்லாமல் நீட்டை கிராக் பண்ணுறாங்க. அப்போது 98% ஸ்டூடெண்ட் கோச்சிங் கிளாஸ் போய் தான் நீட்டை ஜெயிக்கிறான்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எப்படி கோச்சிங் கிளாஸுக்கு போக முடியும்? காசே இல்லாமல், காசு கட்டுறதுக்கே வழி இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற அந்த குழந்தை கோச்சிங் கிளாஸுக்கு லட்சக்கணக்கில் எப்படி பணம் கட்ட முடியும்? வாய்ப்பே இல்லைண்ணே. அப்போது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் எப்படி நம்புறீங்க? அண்ணே, அவர் சொல்கிறாருண்ணே. என்ன எல்லா ஊடகத்திலையும் நின்று அப்படியே அவர் சொல்கிறத பார்த்தாலே அப்படியே இளைஞர்கள்லாம் அப்படி நடுங்கி நிற்கிறாங்கண்ணே. சரி, அவர் டேட்டாவோட பேசுகிறாருல்ல. சரிண்ணே, நானும் டேட்டாவோட பேசுகிறேன். சரிங்கண்ணே. அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சரிங்க, ஃபஸ்ட் டைம் நீட் எழுதி மெடிக்கல் காலேஜுக்கு போனவன் 20-21 21-22 1052 பேர். ஆனால் அதே 22-23 919 பேர் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட் டைம் நீட் எழுதி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனவன். அதே 23-24 1260 ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் டைம் எழுதி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்கான். யார்? ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இதே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்குங்க, 2021-22 158 பேர் ஃபஸ்ட் டைம் எழுதி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனவன் 22-23 158 84 குறைஞ்சிருச்சு. அதே அடுத்த வருஷம் 23-24 25 பேர் தான் ஆகிட்டான். அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 25 பேர் தான் ஃபஸ்ட் டைம் நீட் எழுதி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறான். அப்போது தொடர்ச்சியாக மறுபடியும் 1 வருஷம் எழுதி அதுக்கப்புறம் எழுதி 3 வருஷம் 4 வருஷம் இந்த நீட்டுக்காக வெயிட் பண்ணி எழுதினா தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி போய் எழுத முடியும்? இன்னொரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகுதான் எல்லா கல்லூரிகள்லையும் தூதன கட்டணம் இல்லைன்னு சொல்கிறாருண்ணா. அவர் அதே ஐபிஎஸ் தானே சொல்கிறாரு. அதாவது கட்டண கொள்ளை ஆமாங்க தடுக்கப்படுதுன்னு சொல்கிறார். ஆமாங்க. இப்போது நான் கேட்குறேன், கட்டண கொள்ளை எப்படி தடுக்கப்படுது?
சரி, இப்போ இது வந்து நீட்டோட மார்க் ஷீட். இப்போ இது வந்து சரிங்கண்ணா. +2வோட மார்க் ஷீட். சரிண்ணா. இப்போ கட்டணத்தை நான் வைக்கிறேன். அண்ணா என் ஜோப்பில் வச்சிடாதீங்கண்ணா, இங்கே வைங்கண்ணா. இப்போ 50,000 ரூபா இருக்கு. சரிண்ணா. இந்த 2 ஷீட்டும் மாறுறதுனால இந்த கட்டணம் எப்படி மாறும்? எப்படி மாறும்? பித்தலாட்டம் தானே இது. இந்த செந்தில் வாழைப்பழ கதை இருக்குல்ல, இதுதானே அது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து +2 மார்க் ஷீட், இது வந்து நீட் மார்க் ஷீட். இதுக்கு பதிலாக இதே கொடுத்தா இது எப்படி மாறும்? இதா இருந்தாலும் இந்த பணம் ஒன்று தான். தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குற வேலை. இது எக்ஸாமு, இது ஃபீஸு. எக்ஸாம் எந்த எக்ஸாம் வேணாலும் வச்சுக்கலாம், ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஃபீஸையும் மாற்ற முடியும், எக்ஸாமையும் மாற்ற முடியும். இந்த எக்ஸாம் மாற்றுறதுனால ஃபீஸ் எப்படி மாறும்? 1ஆம் நம்பர் முட்டாள், தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்னு சொல்ல அறிவுபூர்வமாக சத்தமாக பேசி தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கார். ஓ, அவர்ண்ணா? அவரே தான். ஓப்பா, அவரே தான். பதிவு ஆயிட்டாரப்பா, IPS. அந்த 2ஐயும் முன்னாடி தூக்கிட்டு 2 வச்சிருக்கலாம் கடைசியா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நீட்டுக்கு முன்னாடி எல்லாம் காசு இருக்கிறவங்க தான் மெடிக்கல் காலேஜில் போய் சேர முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நீட்டுக்கு பிறகு எல்லா மாணவர்களும் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? கடந்தெடுத்த பொய். மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனை குழந்தைங்க டாக்டருக்கு படிக்குது, எத்தனை பேர் டாக்டர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக பொய் பேசி தமிழ்நாட்டு மக்களை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், நீட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் மெரிட். ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கக்கூடிய 65% ஆஃப் த ஸ்டூடெண்ட் மெரிட். எங்கே காசு வாங்கினாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். இவங்க எத்தனை சதவீதம் கேட்டால் 10%. மீதி 90% ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காசு கம்மி தான். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 10,000 தான் ஃபீஸ் கட்டி படித்தான். நீட்டுக்கு முன்னாடி அதுதான், நீட்டுக்கு பின்னாடி அதுதான். ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் நீட்டுக்கு முன்னாடியும் அதே கட்டணம் தான், நீட்டுக்கு பின்னாடியும் அதே கட்டணம் தான். எங்கேயும் பிரச்சனை இல்லை. இந்த 10% ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இந்த கட்டணம் மாறி இருக்குது. அது எப்படி மாறி இருக்குன்னா, முதல்ல 1 கோடி ரூபா கட்டி சேர்ந்துருவான். இப்போ வருஷம் பிரித்து கட்டுறான். வருஷம் 20 லட்ச ரூபா, 5 வருஷத்துக்கு 1 கோடி ஆச்சு. அதுலேயும் கட்டணம் மாறல, பிரித்து கட்டுறான். அதனால் கட்டண கொள்ளைங்கிறது எந்த விதத்துலையும் தடுக்கப்படலை. நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் நீட்டுக்கு அப்புறம் இருக்குது. நான் இன்னொன்று கேட்குறேன், கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்துறதுனா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையும் மூடிடலாம். மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருமானால் இந்தியாவில் எந்த மருத்துவக் கல்லூரியும் தனியார் கல்லூரி இயங்காது. புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் சொன்னால் மோடிக்கு வரவேற்று வாழ்த்து தெரிவிக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியை நான் வாழ்த்துகிறேன். இந்தியாவில் எந்த காலேஜும் பிரைவேட் காலேஜ் இருக்கக்கூடாது. கட்டண கொள்ளையை தடுக்கணும்னா பிரைவேட் காலேஜே இருக்கக்கூடாது, எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வா. அதை விட்டுட்டு நீட்டை கொண்டு வந்தால் எப்படி கட்டண கொள்ளை குறையும்? நீட்டு வந்தால் மட்டும் கொள்ளையடிக்காமையா இருக்கா? நீட்டு வந்தாலும் கொள்ளை தான் அடிக்கிறான். கொள்ளையடிக்கிறத தடுக்கணும்னா பிரைவேட் காலேஜஸை மூடு. அதை விட்டுட்டு நீட்டு வந்ததுனால கொள்ளையடிக்கிறது கட்டுப்படுத்தப்படுதுன்னு முட்டாள்தனமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. நீட்டு வந்ததுக்கு பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. அதாவது ரிசர்வேஷனுங்கிறது ஒரு கோட்டா. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு ஒரு கோட்டா இருக்குது. சரிங்க. இந்த கோட்டாவுக்கும் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீட்டில் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிக்கு சேர்ந்தாலும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிக்கு சேர்ந்தாலும் இந்த கோட்டா வழியாக அந்த ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியும். கோட்டாவுக்கும் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் கிடையாது. தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு வர்றோம், எக்ஸாம் வேறு,
கோட்டா வேறு, ஃபீஸ் வேறு. அப்போது இந்த கோட்டா வழியாக, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கோட்டா வழியாக அவன் வந்து மெடிக்கல் காலேஜஸ்க்கு போகிறான். அதைய நான் கேட்குறேன், +2 மதிப்பெண் அடிப்படையில் வச்சாலும் அந்த குழந்தைக்கு 7.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சேர முடியும். அப்போது இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொன்னையும் பார்க்கணும், இந்த நீட்டுனால தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் என்ன படிக்கிறான்னா ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறான். இந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறதுக்காக புள்ளி விவரத்தை, 3 வருஷ புள்ளி விவரத்தை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதற்கான பதிலை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்லணும். நான் கேட்குறேன், பாருங்கள். 3 கேட்டகரியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. ஃபஸ்ட்டு, அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் 100% மெரிட். இந்த கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 2014 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 25,000 பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க. அந்த 25,000 பேரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னா 0. 7.5 லட்சம் பேர் ஸ்டேட் போர்டில் எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு தான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்க. ஆனால் அதே நீட் வந்ததுக்கப்புறம் 2021-22 ஒரே வருஷத்தில் 1604 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வந்துட்டான், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே. 0 இருந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 1604 ஆகிப்போச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 2022-23 1830 பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். 2023-24 2228 ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் போயிட்டான். வருஷம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு உள்ளே போகிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் 2014 0 இருந்தவன் 2023-24 2228 பேர் அதிகமாயிட்டான். 100% ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 1985 பேர் வந்துட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 90% ஸ்டேட் போர்டில் படிக்கிறான். ஆனால் 90% ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட 10% சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான மருத்துவ இடத்துல பிடிச்சிடறான். அப்போ யோசிச்சு பாருங்க, மாநில பாடத்திட்ட மாணவர்களை எவ்வளவு தூரம் கீழே கொண்டு வந்திருக்கு இந்த நீட்டு. இது மட்டும் கிடையாது, அதே தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மேனேஜ்மெண்ட் சீட் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்கான், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்கான், ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 21-22 மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சேரக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 649 பேர், 2022-23 809 பேர், 23-24 1053 பேர். அப்போ ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்டையும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக பிடிக்கிறான். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் வந்து 22-23 522 இருந்தவன் 23-24 486 குறைஞ்சிட்டான். அப்போது ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் சீட்டுக்கு போகிறதுக்கும் குறைஞ்சிட்றான். அப்போது அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்லேயும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் குறைஞ்சிட்டாங்க. எல்லா விதத்துலேயும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுசும் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகளில் 100% போயிட்டு இருந்த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றான். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றான். அதனால் என்னாச்சுன்னா, கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் சிபிஎஸ்சிஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாகி 3 மடங்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறக்க ஆரம்பிச்சிட்டான். சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு அதிகமாக போகும்போது என்னென்னா கட்டண கொள்ளை, கட்டுப்படுத்த முடியாத கட்டண கொள்ளை. டாக்டருக்கு படித்ததுக்கு அப்புறம் காசு வாங்கணும், டாக்டருக்கு சேர்றதுக்கு காசு வாங்குறதெல்லாம் போய் டாக்டருக்கு படிக்கிறதுக்கே, சீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கே சிபிஎஸ்சி ஸ்கூல் 3 மடங்கு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 இருந்த இந்த ஸ்ட்ரென்த்து இன்றைக்கி 1 லட்சத்துக்கு மேலே எழுதக்கூடிய நிலைமையில் மாறிப்போச்சு. 4 மடங்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக போச்சு. 4 மடங்கு ஸ்டூடெண்ட் வந்து லட்சமாக பணம் கட்டி சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீட் வந்ததுனால சிபிஎஸ்சியில் படித்தா தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியுங்கிற நிலைமையினால சிபிஎஸ்சி ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. சிபிஎஸ்சி ஸ்கூலில்
கட்டண கொள்ளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. இதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வாய்ப்பு அதிகமாகுது, ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மக்கள் எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டை நோக்கி ஓடி மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடியே கோடிக்கணக்கில் பண செலவு பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நீட்டு வேண்டாம், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வச்சு மாணவர்களை சேர்த்திக்கலாங்களா? அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போது 12ஆம் வகுப்பில் எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறோம். மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, லாங்குவேஜ் சப்ஜெக்ட். இப்போ என்னென்னா என்ஜினியரிங் போகிறதுனா மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 மார்க்கையும் டோட்டல் பண்ணி என்ஜினியரிங் சேர்ந்துக்கலாம். மெடிக்கல் சேரணுமா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 3ஐயும் சேர்த்துனா வர்ற டோட்டல் மார்க் அக்ரிகேட் போட்டோம்னா மெடிக்கலில் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி விவசாய கல்லூரியில் சேரணுமா, அதே மாதிரி மேத்ஸ் சேரணுமா, ஃபிசிக்ஸு சேரணுமா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேரணுமா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேரணுமா, கெமிஸ்ட்ரி மார்க் எடுத்து சேர்ந்துக்கும். ஃபிசிக்ஸ் சேரணுமா, ஃபிசிக்ஸ் மார்க் எடுத்து சேர்ந்துக்கும். மேத்ஸ் மார்க் எடுத்து சேர்ந்துக்கும். எதில் வேணாலும் இதை +2 மார்க்கை வச்சு சேர்ந்துக்க முடியும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் நீ கோச்சிங் கிளாஸ் போய் ஒவ்வொன்றுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா அந்த குழந்தை எப்படி எழுத முடியும்? யோசிச்சு பாருங்கள். 12வது ஒரு தேர்வு எழுதணும், அதுக்கு பின்னாடி அவனுக்கு எதில் வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியாது. ஒருவேளை மெடிக்கல் கிடைக்காம போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுவான். அப்போ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதணும், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதணும், அக்ரி என்ட்ரன்ஸ் எழுதணும், மேத்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸு, ஃபிசிக்ஸ் ஒரு என்ட்ரன்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு என்ட்ரன்ஸு. யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை 12வது முடித்து எத்தனை என்ட்ரன்ஸ் எழுதும்? இன்றைக்கி நீட் இருக்குது, ஆனால் நாளைக்கு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதணும். இன்றைக்கி ஜேஇக்கு என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க, என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க, நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க. இனிமேல் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் ஒரு என்ட்ரன்ஸ் வரும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை என்ட்ரன்ஸ் ஒரு குழந்தை எழுதும்? 12ஆம் வகுப்பு தேர்வு, ஒரே தேர்வு, அதில் வரக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு எதில் வேணாலும் சேர்ந்துக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காலேஜஸில் அந்த மார்க்கை வச்சு சேர்ந்துட்டு போகிறான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்குது, அதுக்கு நீ என்னமோ வச்சுட்டு போ, அதை நாங்கள் கேட்கல, அதுக்குள்ளே நாங்கள் தலையிடல. ஆனால் ஸ்டேட் போர்டு பள்ளிக்கூடம் நடத்துது, ஸ்டேட் போர்டு மெடிக்கல் காலேஜ் நடத்துது, இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துது. இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் மெடிக்கல் காலேஜில் சேர்த்திக்கிறோம். இந்த மார்க் வச்சு எங்கள் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டு போகிறாங்க, இந்த மார்க் வச்சு எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாமல் நீ இதில் உள்ளுக்குள்ளே தலையிடுற? ஒன்றும் புரியல. இந்த நீட்டை எதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததுன்னு? ஆளுமை செலுத்துறதுக்காக கொண்டு வந்தீங்களா? அதுக்காக எத்தனை ஸ்டூடெண்ட்டினுடைய வாழ்க்கையில் விளையாடுவீங்க? எந்த அடிப்படையில் இந்த தேர்வு? சாதாரண ஏழை மாணவன் வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல வேற பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க ஆதாரத்தோட வெளியில வச்சிருக்கிறோம். இதுல வரக்கூடிய என்ன தீமைகள் அந்த மாணவர்களை எப்படி பாதிக்கும்ங்கிறத புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த நீட்டுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. கோடிக்கணக்கான மாணவர்களுடைய வயிற்றில் அடித்து அவர்களுடைய எண்ணத்தை, அவர்களுடைய நோக்கத்தை, அவர்களுடைய கனவை சிதைக்கின்ற வேலை இந்த நீட். இது மட்டும் கிடையாது, பெற்றோருக்கு எத்தனை காசு செலவு பண்ணுவான்? ஒரு காலத்துல பத்திரிக்கையில ஓபன் பண்ணா நகைக்கடை விளம்பரம் வரும், தொழில் விளம்பரம் வரும், ஜவுளிக்கடை விளம்பரம் வரும். ஆனா இன்னைக்கு நீட் கோச்சிங் சென்டர் விளம்பரம் வந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பேனர், கோச்சிங் சென்டர் பேனர். எந்த பேப்பர்ல பார்த்தாலும் முழு பக்கத்துக்கு விளம்பரம். இந்த காசெல்லாம் எப்படி? எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கோடி இந்த கோச்சிங் சென்டருக்கு போறது? இன்னும் சொல்றேன், இந்த கோச்சிங் கிளாஸ் கலாச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னா இந்தியால ஸ்கூல் அழிஞ்சு போயிடும். எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்? உன்னோட 12ஆம் வகுப்பு மார்க்கு, அந்த மார்க் ஷீட்டு குப்பையில தூக்கி வீசுறது கூட பயன்படாதுன்னா எதுக்காக நீ இப்ப ஸ்கூலுக்கு போகணும்? ஸ்கூலுக்கே போக வேண்டாம், கோச்சிங் கிளாஸுக்கு போறான். கோட்டால தான் நடக்குது, ராஜஸ்தான்ல, ஹைதராபாத்தில் நடக்குது, இந்தியா முழுசா தான் வந்துடும். எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்? அந்த மார்க்கே தேவையில்லை, எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? என்ன நடக்கும்? கோச்சிங் கிளாஸுக்கு போவான், டம்மி அட்மிஷன் போட்டுருவான், இல்லைன்னா ஓப்பன் ஸ்கூலிங்ல சேர்ந்துக்குவான். ஸ்கூலுக்கே போகாம கோச்சிங் சென்டர்லயே படிச்சு என்ட்ரன்ஸை கிராக் பண்ணி உள்ள போவான். எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்?
நீ இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? அதனால இந்த நீட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இந்திய ஒன்றிய அரசு தொடர்ச்சியா தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீட் மிகப்பெரிய எதிர்ப்பை தமிழ்நாடு எதிர்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு சந்திக்க போகுது. அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனையாக இருந்த அந்த நீட் பொதுமக்களினுடைய பிரச்சனையாக வெடிக்க போகுது. வீதிக்கு வீதி மக்கள் போராட போறான். அந்த நிலைமை நீங்க உருவாக்கிடுவீங்க. இன்னைக்கு நீட்ல மட்டும்தான் எக்ஸாம் வச்சிருக்கீங்க, என்ட்ரன்ஸ். இனி எல்லாத்துலயும் என்ட்ரன்ஸ் தொடங்குவான் மத்திய அரசு. அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிற்கு, எல்லா மாணவர்களுக்கும் மிகப்பெரிய கேடா முடிய போகுது. அதனால நீட்டை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க போவது மட்டுமில்லாமல் இந்த நீட்டிற்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் கிளந்து எழற வேண்டும். பொய்யான அறிக்கையை, பொய்யான தகவல்களை சொல்லுபவர்களை கிழிக்க வேண்டும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பொய்யா? நீட் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தடை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு மிகப்பெரிய முக்கிய பிரச்சனை, நீங்கள் நம்ம மாநிலத்தை சார்ந்து மாத்திரம் இல்லாமல் இந்தியா முழுவதும் எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்குன்னு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்து சார்பாக ரொம்ப அழகா தெள்ள தெளிவா மக்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.